ஸ்ரீ மீனாட்சி மேனன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா, தை மாத பிறப்பு தை பொங்கல் அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நடக்கக்கூடிய கல்யாணைக்கு கரும்பு கொடுத்தல் லீலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கிட்டே வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நிலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியம் சென்ற பொற்பாதம் பணிந்து பாரில் பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லை எம்பலம். அது என்னப்பா கல்யாணிக்கு கரும்பு கொடுத்த லீலை? இந்த லீலை நிகழ்த்தினது யாரு? இந்த லீலை எதற்காக யார் மூலமாக நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இந்த லீலை நிகழ்த்த காரணமாக இருந்தவர் என்னுடைய குருநாதர் சுந்தரானந்த சித்தர் தான். இந்த லீலை என்னைக்கு நிகழ்த்தப்பட்டதுன்னா, தை பொங்கல் அன்னைக்கு, ஒவ்வொரு வருஷமும் தை பொங்கல் அன்னைக்கு இது நடக்கும். இதை நிகழ்த்ததுக்கு காரணமாக வந்து பாண்டிய மகாராஜா. ஏன்னா என்னுடைய குருநாதர் சுந்தரானந்த சித்தராக மதுரையம்பதிக்கு வரும்போது நிறைய பக்தர்கள் நோயை வந்து குணப்படுத்தாரு, நிறைய சித்தி வேலைகள் செய்யறாரு, ரசவாதங்கள்லாம் செய்யறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கிழிந்த ஆடையோட கையில ஒரு கமண்டலம், கையில ஒரு தடியோட வந்து மதுரையம்பதி வீதிகளை சுத்தி வராரு. இந்த தகவல் வந்து பாண்டிய மகாராஜாவுக்கு போகுது. அப்போ பாண்டிய மகாராஜா வந்து சேவகர்களை அனுப்பி அவரை போய் அரண்மனைக்கு கூட்டுவாங்கன்னு சொல்லும்போது, சேவகர்கள் வந்து சுவாமியை வந்து பார்த்து, சுவாமி உங்களை வந்து மகாராஜா அரண்மனைக்கு கூப்பிடுறாங்க, நீங்க வாங்கன்னு சொல்லும்போது, நானா வரமாட்டேன், உங்க மன்னனை வேணா வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லி குருநாதர் சுந்தரானந்த சித்தர் சொல்லிடுறாரு. உடனே வந்து இந்த தகவலும் பாண்டிய மகாராஜாவுக்கு போகுது. அவர் அவ்வளவு பெரிய ஆளா, வா நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு பாண்டிய மகாராஜா வர்றாரு. வரும்போது சுவாமிகள் வழக்கம் போல வீதிகளை வலம் வர்றாரு. வலம் வரும்போது, உங்களை சித்தர்னு சொல்றாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை, உங்களை எப்படி நான் நம்புறது அப்படின்னு கேட்கும்போது, கரெக்டா சுந்தரானந்த சித்தர் வந்து அந்த யானைக்கள் அந்த சிலை கிட்ட இருக்கும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன செஞ்சா நீ நம்புவேன்னு கேட்கிறாரு. அப்போ வந்து பாண்டிய மகாராஜா சொல்ற, இந்த கல் யானையை வந்து கரும்பு சாப்பிட வைங்க, நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே குருநாதர் சுந்தரானந்தர் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கரும்பை எடுத்து அந்த யானை கிட்ட நீட்டி கண்ணை மட்டும் சிமிட்டுறாரு. அந்த யானை உயிர் பெற்று எழுந்து அந்த கரும்பை சாப்பிட்டு ஏப்ப விட்டு காமிச்சு திரும்ப கல்லாவே மறைஞ்சு போயிடுது. இதுதான் கல்யாணிக்கு கரும்பு கொடுத்த லீலை. இந்த லீலை நிகழ்ந்த உடனே சுவாமி வந்து கலகலகலன்னு சிரிச்சுட்டு அப்படியே மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போய் சிவலிங்கத்தோட ஐக்கியமாயிட்டார். இதான் வந்து கல்யாணிக்கு கரும்பு கொடுத்த லீலை. இந்த லீலை ஒவ்வொரு வருஷமும் தைப்பொங்கல் அன்னைக்கு நடக்கும். காலையில வழக்கம் போல மீனாட்சி அம்மன் கோயில பூஜைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாயங்காலம் சுவாமியும் அம்பாலும் புறப்பாடாகி யானைகளுக்கு வருவாங்க. இன்னைக்கும் யானைக்கல்ல இருக்கக்கூடிய அந்த யானை சிலைக்கு கல்யாணிக்கு கரும்பு கொடுத்த லீலை நடக்கும். இதுல இன்னொரு சிறப்பு அம்சமும் உண்டு. இந்த உற்சவ சிலைகளோட என்னுடைய குருநாதர் சுந்தரானந்த சித்தரும் வருவார். அவருக்கு உற்சவ சிலை வந்து உண்டு. அவரு கிளம்பி வந்து அந்த லீலைகள் நிகழ்த்திட்டு அங்க பூஜைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்து சுவாமி கோயிலுக்குள்ளே போயிடுவார். இந்த லீலை பார்க்கறது மிகப்பெரிய புண்ணியம். ஏன்னா சித்தர்கள் எல்லாமே சிவஸ்வரூபம் தான். சிவபெருமான் நேரடியாக வர முடியாத இடத்துல வந்து சித்தர்களாக வந்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில தான் வந்து என்னுடைய குருநாதர் சுந்தரானந்த சித்தரும் இந்த லீலைகள் வந்து நிகழ்த்திட்டு இன்னைக்கும் மதுரையம்பதியில மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள துர்க்கையம்மனுக்கு கீழே சிலை ரூபமாக சுவாமி வந்து இருக்காரு. 2 கால்களை மடிச்சுட்டு பத்மாசனத்துல வந்து ஒரு கையில கதாயுதத்தோட ஒரு கையில ஜபமாலையோட சுவாமி இருப்பாரு. பார்க்கறதுக்கே அவ்வளவு கம்பீரமா இருக்கும். இன்னைக்கும் அவரை நம்பி போற எல்லா பக்தர்களுக்கும் அவங்க வாழ்க்கை தலைகீழ மாத்திட்டு இருக்காரு. எல்லா வேண்டுதலும் நிறைவேற்றிட்டு இருக்காரு சுந்தரானந்த சித்தர். அந்த அளவுக்கு அதி அற்புதமான வல்லமையான ஒரு சுவாமி தான் சுந்தரானந்த சித்தர். இந்த கல்யாணை கரும்பு கொடுக்கும் நிகழ்ச்சி பார்த்துட்டு தினந்தோறும் சுந்தரானந்த சித்தரை வழிபட்டு நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் வரங்கள் வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கலாம். ஸ்ரீ மீனாட்சி மேனன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். இது போக நம்மளுடைய மீனாட்சி மேனன் யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ் முகநூல் பக்கங்களை லைக் பண்றவங்களுக்கும் ஃபாலோ பண்றவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கும் ஒரு கிவ்அவே கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றவங்க எனக்கு வந்து உங்களுடைய டீடைல்ஸை டிஎம் பண்ணுங்க. நான் உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க உள்ளூர் வெளியூர் எங்க இருந்தாலும் எங்களோட கிஃப்ட் வந்து உங்களுக்கு கொரியர் அனுப்புறோம். நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு சேர்க்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கள் உங்க நட்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வனது விலங்க உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லை எம்பலம்.